ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான அதே வேளையில் ஒரு டேஸ்டியான கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை இன்றைக்கி நான் சம்பா பச்சரிசியை வச்சு பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே வேளையில் டேஸ்டியாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் வறுத்த சம்பா பச்சரிசி மாவு, இது வீட்லேயே ரெடி பண்ணது. நீங்கள் கடை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொழுக்கட்டை சாஃப்டாக வரதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சூடு பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா தண்ணியையும் சேர்த்துக்க வேண்டாம். மாவு வறுக்கிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறையவோ உங்களுக்கு எடுத்துக்கும். எனக்கு 1.5 கப் தண்ணியும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்பவே வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். 6 பீன்ஸை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, குடமிளகா, கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்பவே வேகணுங்கிற அவசியம் கிடையாது. மசாலா வாசனை போனாலே போதுமானது. இப்போ சின்னதாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி ஆறி வந்திருக்கணும். வெஜிடபிள்ஸும் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. இப்போ நம்ம சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் நீங்கள் இனிப்பு கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் சம்பா பச்சரிசியில் பண்ணும்போது கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அச்சு இல்லாமலே கை மூலமே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த டிசைனை பண்ணிக்கலாம். ஒரு தடவை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் பண்ண ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை அச்சு இல்லாமலே சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் உள்ள துணி எல்லாத்தையும் மூடி அதுக்கப்புறம் இட்லி மூடியை வச்சு நீங்கள் மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த துணியால் நம்ம மூடினதுனால கொழுக்கட்டை எதுவுமே வெடிக்காமல் அழகாக வந்திருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வெடிக்காமல் வந்திருக்கு. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். காரசாரமான சம்பா பச்சரிசியில் செஞ்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.